ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 9th question. In LPP, number of utmost solutions obtained by setting any n variables among m plus n variables equal to 0 is option A m plus n factorial, option B n factorial, option C m plus n cm, option D m plus n pm. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி எம் பிளஸ் என் சிஎம்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற கான்செப்டை பார்க்கலாம். 9th கொஸ்டின்ல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அட்மோஸ்ட் சொல்யூஷன்ஸ் எம் பிளஸ் என் வேரியபிள்லேருந்து என் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணும்போது எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. எப்படி செட் பண்ணும்போது வரும்ன்றது தான் கொஸ்டின். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்றது சொன்னோம்ல, இதான் ஒரு ரிசல்ட். ஸோ நம்பர் ஆஃப் அட்மோஸ்ட் சொல்யூஷன்ஸ் அப்டைன்டு பை செட்டிங் எனி என் வேரியபிள்ஸ் அவுட் ஆஃப் எம் பிளஸ் என் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 0ன்றதுனாக்க m plus n cmன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். m plus n ஃபேக்டோரியலும் வராது. ஏன்னா m plus nலேருந்து நம்ம n வேரியபிள்ஸை சூஸ் பண்ணணும். அதுலேருந்து எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும்னாக்க m plus n ஃபேக்டோரியல் வராது. அப்போ பர்டிகுலராக n வேரியபிள்ஸ்னு சொல்கிறதுனால அதே மாதிரி n வேரியபிள்ஸை மட்டும் வச்சு n ஃபேக்டோரியலும் போட முடியாது. ஏன்னா n வேரியபிள்ஸை m plus n வேரியபிள்ஸ்லேருந்து தான் சூஸ் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ ஆப்ஷன் பியும் வராது. m plus n pmன்றது நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்மளுக்கு இந்த m plus n cmன்றது ஆன்சர் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்றது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். 10th question. In a m by n transportation problem, the number of basic variables is option A m into n plus 1, option B m plus n minus 1, option C m minus n plus 1, option D m plus n plus 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி எம் பிளஸ் என் மைனஸ் ஒன்னுன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ m by n டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், m ரோஸ் n காலம் இருக்க மாதிரி இருக்க m by n டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ் எத்தனைன்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ்னா m பிளஸ் n வந்துடும், அப்புறம் -1 போடணும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது நம்மளுக்கு, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.